ஆமா என்னமாம்மா மதுமிதா ஃபோனே எடுக்க மாட்றா, என்னமாம்மா நடக்குதுங்க அப்படின்னு சுரேஷ் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கராஜ் அப்படியே வந்து அவர் தலையை பிடிச்சி நிற்கிறாரு. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைடா சுரேஷ், இருடா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கால் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே இந்த ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தா இப்போ பக்கத்தில் 2 மலர் வேற, ஏங்க அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், தேவையில்லாமல் வந்து என் வீட்டை விற்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு என்னென்னவோ ட்ராமா பண்ணீங்க, இப்போ பொண்ணு வீடு வருவாங்களா மாட்டாங்களாங்க அப்படின்னு பாக்யராஜ் கிட்ட கேட்க, தெரியல மலர், என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே, என்னங்க இருந்த நிலம் போச்சு, ஏற்கனவே கடன்காரன் ஆகிட்டீங்க, இங்கே அந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரியல, இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த ஆள் தான். ஆனால் அதை பற்றி யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்களும் வாயை திறந்து என்னைக்காச்சும் தைரியமாக ஒரு வார்த்தை பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து பேச, இருமலர் இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு இதுவாக நேரம், பொண்ணு வீடு வரமாட்டாங்களா இல்லைன்னு வராங்களா இல்லையானே ஒன்றுமே புரியவே இல்லையே அப்படின்னு வந்து பேசும்பொழுதே சொந்தக்காரங்களாம் மாற்றி மாற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா பொண்ணு வீடு என்னாச்சு அப்படின்னு எல்லாம் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தங்கராஜும் மாற்றி மாற்றி கால் பண்ணிட்டு இருந்தவர், இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நான் நேரில் போய் பார்க்குறேன் அப்படின்னு நேரில் கிளம்பி வேகமாக வந்து கார் எடுத்துகிட்டு போகிறார். கார் எடுத்து நேராகவே கிளம்பி போய் இப்போ கூட சுரேஷ் நானும் வரேன் அப்படின்னா, மாப்பிள்ளை நீ வரக்கூடாது நீங்கள் இரு அப்படிங்கும் பொழுதே வந்து ஒரு செகண்ட் போனவர் நின்றுட்டு வந்து, நீங்களும் வாங்க அப்படின்னு பாக்யராஜ்கிட்ட கை காமிக்க, பாக்யராஜ் நம்மள்கிட்டயா, நம்ம கூட இருந்தாலும் பேசவே மாட்டாரேன்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு இவங்களும் சேர்ந்து ஏறி போகிறாங்க. 2 பேரும் கிளம்பி போய் நேராக பொண்ணு வீட்டுக்கு போனால் பொண்ணு வீட்டில் வந்து இப்போ யாருமே கிளம்பி ரெடியாகவே இல்லை. என்னங்க நடக்குதுங்க, என்ன நடக்குது, அங்கே எல்லாருமே வந்துட்டாங்க, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, எப்போ கல்யாணம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே வந்து, இல்லைங்க நீங்கள் எங்களை மன்னிச்சிடணும் அப்படின்னா, எதுக்கு மன்னிக்கணும், என்ன நடக்குதுங்க, அங்கே இப்போ முகூர்த்தத்துக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் இருக்குது, பொண்ணு கிளம்பிச்சா இல்லையா, இல்லை பொண்ணு கிளம்புறது லேட் ஆகிடுச்சா அப்படின்னா நீங்கள் ஏன் கிளம்பாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு, எங்கே மற்ற சொந்தக்காரங்களாம் காணோம் அப்படின்னா வந்து, இல்லை நான் அவங்க எல்லாத்தையுமே சொல்லி அனுப்பிட்டோம் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. உடனே யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டிங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, வேலை கிடச்சிரும்னா அட்லீஸ்ட் கல்யாணத்துக்குள்ளே வேலை கிடச்சிரும்னு நினச்சோம். ஆனால் வந்து திருப்பி அந்த பொண்ணு வீட்டில் போய் ஏதோ மாப்பிள்ளை மிரட்டினாரு அப்படின்னு வந்து நியூஸ்லலாம் திருப்பி வந்துச்சு. அதில் வேற அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த வேலை கண்டிப்பாக அவர் கிடைக்காது, இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலை தான் பார்க்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. நாங்கள் சரி ஒரு போலீஸ் மாப்பிள்ளை, ஒரு கௌரவமான வேலை, அதுவும் எஸ்ஐயாக இருக்காரு அப்படின்லாம் முடிவு பண்ணி தான் வந்து சரின்னு கொடுத்தலான்னு பார்த்தோம். எடுத்த உடனே வேலை போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கே ஒரு பேச்சு அடிபட்டுச்சு, உங்கள் பொண்ணோட ராசி அப்படின்ட்டு. இப்போ வேலையே போயிடுச்சு அப்படின்னா அது உங்கள் பொண்ணு ராசி தான் அப்படின்னு ஈஸியாக வந்து அதை எங்கள் பக்கம் திருப்பி விட்டுருவீங்கன்னு தோணுச்சு. அதனால அதெல்லாம் வேணான்னு சொல்லி என் பொண்ணு நினைக்கிறா அப்படின்னா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான், யாரையுமே உயிரோட விட மாட்டேன், யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேச, இந்த பாருங்க, இந்த மிரட்டுற வேலைலாம் வேணாம், உங்களுக்கும் தெரியும் நாங்களும் வந்து சும்மா லேசுப்பட்டவங்கலாம் கிடையாதுன்ட்டு, நீங்கள் எங்களை மிரட்டியெல்லாம் எதையும் பண்ண வைக்க முடியாது. என் பொண்ணு சரி ஓகே, என்ன இருந்தாலும் பையன் ஸ்மார்ட்டாக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு வேலை இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தா, ஆனால் வேலையே இல்லாமல் உள்ளார வரும்போதே பிரச்சனையோட வரதுக்கு அவள் ரெடியா இல்லை. அவளுக்கு அது இந்த கல்யாணம் வேணாம், நாங்களும் முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்பினீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு வந்து, உங்களெல்லாம் நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு, போடா மாப்பிள்ள போகலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பாக்யராஜ் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு கூட கிளம்பி வராங்க. காரில் வரும்பொழுதே வந்து அப்படியே அப்படின்னு இருந்தாலும் கத்திட்டு, இந்த குடும்பத்தை ஒரு கல்யாணம் நடந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் போல, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து அப்படியே யோசிச்சுட்டே வர ஆரம்பிக்கும் பொழுதே வந்து நேராக கிளம்பி இப்போ வீட்டுக்கே வந்து இந்த மண்டபத்துக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயில் மண்டபத்தில் தான் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு வேற முடிவு பண்ணி அது சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காரு. அங்கே உள்ளார வந்ததுக்கப்புறமா இப்போ ஒன்றுமே புரியாமல் இப்போ என்னாச்சுன்னு எல்லாரும் வந்து மாற்றி வந்து கேட்க, மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு ராகவன்லாம் கேட்கும் பொழுது, என்னாச்சு எல்லாம் போச்சு, அப்போவே சொன்னேன் இவன்கிட்ட, அவசரப்படாதரா, போய் அந்த பொண்ணு வீட்டில் போய் மிரட்டாதரான்ட்டு. ஆனால் போய் அந்த பொண்ணை போய் திருப்பி போய் மிரட்ட போக இப்போ கடைசியில் அந்த கல்யாணமே வந்து இப்போ அதனால தான் பிரச்சனையாகி நிற்கிது அப்படின்ட்டு இவர் பக்கம் இருந்த தப்பெல்லாம் விட்டு கட்ட பஞ்சாயத்துக்கு இவர் கூட்டு போனதை விட்டுட்டு மொத்த பழியும் தூக்கி சுரேஷ் பக்கம் திருப்புறாரு. இதே விஷயத்த மலர் வேற, ஏங்க இந்த ஆளோட வேலைக்காக தானே ரவுடித்தனத்துக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு தானே சுரேஷ் போனான், கடைசியில் இப்போ ஏதோ வந்து அவன் திருப்பி போய் அந்த அழகுமதி வீட்டுக்கு போனது தான் பிரச்சனைங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு அப்படின்னா, விடுமலர் இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரில, கல்யாண செலவெல்லாம் பண்ணிட்டோம், இப்போ எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது யோசிச்சாலே அப்படிங்கிறாரு பாக்யராஜ்.
யோசிச்சுட்டு இருக்க. இப்போ வந்து உடனே இந்த கல்யாணம் நடக்கலன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க மாப்பிள்ள, பெரிய அவமானம் ஆயிடும். அதனால தான் கொஞ்சம் ஏற்கனவே எல்லாருமே சொன்னாங்க கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம், வேலை கிடைச்சப்பறம் வச்சுக்கலான்ட்டு. எப்படின்ட்டு இந்த பக்கம் ராகவன் புலம்ப ஆரம்பிக்க, அவருக்கு நெஞ்செல்லாம் லைட்டாக பிடிச்சிக்க ஆரம்பிக்க, பிடிக்கும் பொழுதே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக பார்த்தா அதே கோயிலுக்கு இப்போ வந்து ஏதோ பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அழகுமதியோட குடும்பம் மொத்தமாக. 4 பேரும் மொத்தமாக வந்து இறங்கி உள்ளார நடந்து போய் அப்படி வந்து அந்த சாமி கும்பிட்டு இருக்கிறத கரெக்டாக பார்க்குறாரு இவர் பார்த்தது தங்கராஜ் பார்த்தோன்னே தங்கராஜுக்கு ஒரு ஐடியா தோணுது. உன் கல்யாணம் இன்னைக்கு நடக்குதுடா சுரேஷ், நீ அவர் தான் மாலையை இப்படி கழட்ட போறாரு, நீ மாலையை கழட்டாத, நீ மாலையை கழுத்தில் போட்டு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு நேராக கிளம்பி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, டேய் வாங்கடாங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் பின்னாடியே வரானு. வரும் பொழுதே நேராக போகிறாங்க. நேராக போயிட்டு வந்து அப்புறம் என்ன ராமமூர்த்தி சௌக்கியமா, அப்புறம் இங்கே வந்திருக்கீங்க, இன்னும் இப்போ 4 நாள் தான் இருக்குது அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு வந்து கேட்டு வர ஒன்று, நான் கொடுத்துட்றேன் சார் அப்படிங்கும் பொழுது இந்த பாருங்கள் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம், தேவையில்லாமல் இங்கே வச்சு மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு மதி பேசும் பொழுதே வந்துமா நீ பேசாமல் இரு அப்படின்னு ராமமூர்த்தியும் இந்த பக்கம் ஒரு ஒய்ஃப் எல்லாமே வந்து திட்டுறாங்க. திட்டும் பொழுதே வந்து இப்போ என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி வந்து மதி கோபமாக பார்க்கும் பொழுதே வந்து அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், ஸ்பெஷலான நாள், இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு தங்கராஜ் பேச திருன்னு முடிக்கிறாங்க எல்லாரும். உங்கள் பொண்ணோட கல்யாண நாள், உங்கள் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்ல நீங்கள் அப்படிங்கும் பொழுது ஏன் பொண்ணு கல்யாணமா அப்படின்னு வந்து கேட்ட உடனே ஆமாம் இப்போ நிற்கிறாரு மாப்பிள்ள சுரேஷ், அவர் கூட வந்து இப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது என்ன பேசுறீங்க, வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் அப்படின்னு இந்த பக்கம் வந்து மதி பேச வர, நீ பேசாமல் இருமா, கல்யாண பொண்ணு இப்படி சும்மா யாரும் கத்தலாமா அப்படின்ட்டு இந்த பாருங்க, நீ கொடுக்க வேண்டிய 30 லட்சம் அது மட்டும் இல்லாமல் வந்து இத்தனை நாள் உன் வேலை எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். பையன் நல்ல பையன், போலீஸ் வேற சீக்கிரமாகவே கிடச்சிரும், ஏன்னா வந்து கேஸ் போட்டதே அவன் பொண்டாட்டி தான் அவன் மேலே, அந்த கேஸை வாபஸ் வாங்கும் போதே எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். இப்போ அவன் வந்து இந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டுவான், உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நீங்கள் உட்காந்து பார்க்கணும், இல்லை அப்படின்னா அந்த 30 லட்சம் ரூபாய்க்காக வீட்டை தூக்குறது மட்டும் இல்லாமல் இந்த வயசில் வேலை தேடியெல்லாம் உங்களால் அலைய முடியாது, யோசிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து பேசும் பொழுது திருன்னு வந்து ஒரு முழிக்கிறாரு இவருங்க அப்பாவும். முழிச்சு யோசிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாட்ட வந்து அவங்க அம்மா டக்குன்னு தனியாக கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கும்போது என்னம்மா எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு மதி கேட்கும் பொழுது உடனே இது எனக்கு சரின்னு தான் படுது, நம்ம குடும்பம் இருக்க நிலமையில இதுக்கு மேலே நம்ம உங்களை பகச்சிக்க முடியாது, அதே சமயத்தில் அந்த மாப்பிள்ளை கோவப்பட்டாலும் போலீஸ்கார மாப்பிள்ளை தான், அந்த குடும்பம் பெரிய குடும்பம் தான், எல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு வந்து என்னம்மா பேசுறீங்க, எனக்கு அந்த ஆளை பிடிக்காது அப்படிங்கும்போது உனக்கு பிடிக்காதுங்கிறது விஷயம் இல்லை, இப்போ நம்ம குடும்பம் இருக்க நிலமையில நீ இந்த கல்யாணத்தை பண்ணிகிட்டே தான் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மதி வெளில போகும் பொழுதே அவங்க அப்பா வந்து மதின்னு கத்திட்டு இப்போ மட்டும் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அங்கே போய் உட்காரல அப்படின்னா நான் என்ன செஞ்சுப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எதையோ வந்து செய்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் காமிக்கும் பொழுதே வந்து இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. பட் எப்பா என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்க பட்டாச்சு, இதுதான் வரைக்கும் நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், இப்போ தயவு செஞ்சு அங்கே போய் உட்காரு அப்படின்னோடனே இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் 2-3 பிளாக்மெயிலாம் நடந்ததுக்கு அப்புறமா அங்கே உட்காந்து கழுத்தில் தாலியை வாங்க போகிறாங்களா மதி சுரேஷ் கிட்டக்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க கல்யாணம் எப்படி நடக்குங்கிற ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் சிறகடிக்க ஆசையில் மொத்தமாக ஏதாச்சும் ஒரு ஆப்பு சிந்தாமணி கும்பலுக்கு கிடைக்குமா, இல்லை கடைசி வரைக்கும் அவங்க தப்பிக்க மாட்டாங்களா, அவங்க தப்பிச்சிருவாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.